வணக்கம் மாணவ தங்கங்களா. 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த லெசனுடைய புக் பேக் எவாலுவேஷனுடைய ஃபுல் ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிட் 11 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், if Dauber-Renner is related with law of triads, then Newland is related with dash அப்படின்னு பார்த்தீங்கன்னா law of octaves. அதான் ஆன்சரு. செகண்ட் கொஸ்டின், மாடர்ன் பீரியாடிக் law states that the physical and chemical properties of elements are the periodic function of their dash. Answer, atomic numbers. Third question, elements in the modern periodic table are arranged in dash groups and dash period. 18 group and 7 period. Fill in the blanks பாருங்க. First question, in Dauber-Renner triads the atomic weight of the middle element is the dash of the atomic mass of the first and third element. அது ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்டுடைய ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது ஆன்சர் வந்து ஆவரேஜ். செகண்ட் கொஸ்டின், நோபல் கேஸஸ் பிலாங் டு டேஷ் குரூப் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். 18th group. Third question, the basis of the classification proposed by Dauber-Renner, Newland and Mendeleev was dash. எல்லாருமே எதை தான் பேஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் தான் பண்ணாங்க. Fourth question, example for the liquid metal is dash. Answer, mercury. Third வந்து பாருங்க, match the following. Triads யார் சொன்னா? Dauber-Renner சொன்னார். Alkali metal, sodium. Law of octaves, Newland. Alkaline earth metal, calcium. Modern periodic law, Henry Moseley. நான் வச்சுக்கோங்க, இந்த ட்ரையட் யார் தெரியும்னா இங்கே டி, அது டாபர்-ரின்னர் டி நான் வச்சுக்கோங்க, குழப்பாது. அடுத்து ஸ்டேட் வெதர் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நியூலாண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்டு ஆன் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் எலமெண்ட் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்டு ஆன் அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட். கரெக்ட் தான், ட்ரூ தான், சரிங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின், metals can gain electron. False. gain கிடையாது, lose electron. Third question, alloy bear the characteristics of both metal and non-metals. False. alloy கிடையாது, metalloids. Fourth question, lanthanides and actinides are kept at the bottom of the periodic table because they resemble each other but they do not resemble with any other group elements. True. correct தான். Fifth question, group 17 elements are named as halogen. True. அடுத்து அசர்ஷன் ரீசன் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட் இன் எ குரூப் ஜென்ரலி பொசஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி பட் எலமெண்ட்ஸ் அலாங் எ பீரியட் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. ரீசன், த டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மேக் த எலமெண்ட் டிஃபர் இன் தேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அலாங் எ பீரியட். இதுக்கு ஆன்சர் ஏ, ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். சரி, அடுத்து நமக்கு 6th ரோமன் லெட்டரில் 4 கொஸ்டின் தான் இருக்குது புக் பேக்கில். இந்த 4க்கும் ஆன்சர்ஸ் ஆர் கொடுத்துருக்கேன், வாங்க கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் லானா என்ன? த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். இதுதான் மாடர்ன் பீரியாடிக் லா. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் குரூப்ஸ் அண்ட் பீரியட் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்? The horizontal rows are called period. There are 7 period in the periodic table. Vertical column are called group. There are 18 group in the periodic table. இது போதுமானது. அடுத்து third question, what are the limitation of Mendeleev periodic table? Element with large difference in a properties were included in the same group. வேற ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் எல்லாம் ஒரே குரூப்பில் இருக்குது, அது ஒரு லிமிட்டேஷன். அடுத்து, no proper position could be given to the element hydrogen. ஹைட்ரஜனுக்கு ப்ராப்பராக ஒரு பொசிஷன் கொடுக்கல. Third point, the increasing order of atomic mass was not strictly followed throughout. அதாவது அவர் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி தான் செஞ்சார். எப்படி போகணும்? இன்க்ரீசிங் ஆர்டரில் போகணும்ல, அப்படி போகாமல் மாறி மாறி இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து எக்ஸாம் கொடுத்துருக்கேன், கோபால்ட் நிக்கலும் முன்னப்பின மாறி இருக்குது, அடுத்து டெல்லூரியமும் அயோடினும் மாறி மாறி இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து கடைசி பாயிண்ட், நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப் இன் தி பீரியாடிக் டேபிள். ஐசோடோப்புக்குன்னு தனி எண்ணத்தனில் அவர் பொசிஷன் கொடுக்கல அப்படின்றாங்க. ரைட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அட்டாமிக் நம்பரை பேசிஸ் வச்சு தான், அது எப்படி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பரை பேசிஸாக வச்சு தான் இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க.
Second point, the horizontal rows are called period. There are 7 period in the periodic table. Vertical column in the periodic table starting from top to bottom are called groups. There are 18 group in the periodic table. Based on the physical and chemical properties of element, they are grouped into various family. அதான் சார் கொடுத்துருக்கேன். First group alkali metals. Second group alkali earth metals. 3 to 12 transition metals. 13th group boron family. 14th group carbon family. 15th group nitrogen family. 16th group oxygen family or chalcogen family. 17th group halogen. 18th group noble gas. ஸோ அவ்வளோதான். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.